அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோல ஆஃப்டர் லாங் டைம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் அண்ட் தென் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பத்தியும் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நிஃப்டி ஹவர்லி சார்ட். ஸோ நம்ம பார்த்தோம்னா நிஃப்டியில இந்த ரெட் லைன் 22,800ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி லாங் டேர்மா பார்க்குறப்ப 21,750 to 800 சப்போர்ட். ஸோ 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் ஸோ நிஃப்டியில டெவலப் ஆயிருக்கிறது பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராடல் பொசிஷன்ஸ் இந்த ப்ளூ லைன்லாம் வந்து Thursday கிரியேட் பண்ண ஸ்ட்ராடல்ஸ் 22,970 ஆல்மோஸ்ட் 23,000 டவுன் சைடில் 22,420. ஃப்ரைடே கிரியேட் பண்ண 22,500 ஸ்டாடலுக்கு 22,222 ஆர் 22,200 மேலே வந்து 22,777 ஆர் 800 அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து இதுல இருந்து நம்ம என்ன ஒரு அப்சர்வ் பண்ணலாம்னா 22,800 வந்து சார்ட் வைஸ் அண்ட் ஸ்டாடல் வைஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. டவுன் சைடில் 22,200 to 250ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்க போகுது. அதே மாதிரி இந்த டவுன்ஃபால் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆப்ஷன் டேட்டாவோ இல்லை ஃபியூச்சர்ஸ் டேட்டாவோ சப்போர்ட் பண்ணல. ஏன்னா இந்த மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆகுறப்ப அந்த டவுன்ஃபால் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா கால்ஸ் அதில் வந்து நிறைய ஷார்ட் பொசிஷன்ஸ் தேவை. ஸோ நமக்கு வந்து இங்கே பெரிய லெவலில் ஷார்ட் பொசிஷன்ஸ் இல்லை. ஆல்ரெடி வந்து புட்ல இருந்த ஷார்ட் பொசிஷன்ஸ் தான் வந்து அன்வைண்டிங் ஆயிருக்கு, அதாவது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 23rd ஏப்ரல் போல கிரியேட் ஆன ஷார்ட் பொசிஷன்ஸ். ஏன்னா அப்போ நிஃப்டி 22,300 to 400 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ அப்போதான் நம்ம வந்து ஒரு 22 டுவர்ட்ஸ் லைஃப் ஹை போகும் அப்படின்னு நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்லேயும் போட்டிருக்கோம். சிமிலர் டு பேங்க் நிஃப்டி ஆல்சோ. அதனால இந்த டவுன்ஃபால் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுக்கு உங்க சப்போர்ட்டிங் டேட்டா எதுவும் இல்லை. ஒருவேளை இந்த மாதிரி பொசிஷன்ஸ் வந்தால் அதை நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நிஃப்டியோட பொசிஷன். அண்ட் தென் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெட் லைன் வந்து 49,757 ஆக்சுவலாக எக்ஸாக்டா சொல்லணும் 49,015 வச்சிருக்காங்க. ஸோ அதான் ப்ரீவியஸ் லைஃப் ஹை. இந்த ப்ரீவியஸ் லைஃப் ஹையை தாண்டி எகைன் வந்து மார்க்கெட் வந்து அது கீழே வந்து ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை எப்போ ஆக்ட் பண்ணும் அப்படி நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம். அதெல்லாம் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் போட்டுருக்கோம். அப்புறம் பழைய ஆல் டைம் ஹை வந்து 49,974 அதுதான் வந்து இதோட பழைய ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து ரெண்டு ரெசிஸ்டன்ஸ். அண்ட் சப்போர்ட் வைஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து 46,600 ஒரு சப்போர்ட் அண்ட் 45,700 லாங் டேர்ம் சப்போர்ட். இன்டர்மீடியட் சப்போர்ட் வந்து நமக்கு இமீடியட்டா இங்கே 47,700ல வருது ஆர் 700 to 750. ஸோ ஸ்ட்ராடல் வைஸ் பார்க்குறப்ப நமக்கு வந்து 49,500 ஸ்ட்ராடல்ல அப்பர் end இந்த ப்ளூ கலர் லைன் 5328 அண்ட் டவுன் சைடு வந்து 48,672 ஆர் 700 வச்சுக்கலாம். பிங்க் லைன் வந்து தேர்ஸ்டே கிரியேட் பண்ண ஸ்டாட்டில் அதுவும் வந்து 49,500 தான் 50,251 அண்ட் 48,748. ஸோ இப்போ அந்த ஸ்டாட்டில் போர்ஷனோட லோவர் எண்ட்ல தான் வந்து மார்க்கெட்ஸ்ல வந்து சப்போர்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க 48,700 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு 650 இன்னும் 659 இப்போ 48,650ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனா இருக்குது. ஸோ இதை நமக்கு பிரேக் பண்றப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு ஃபால் வந்து வேகமா இருக்கும். அதே மாதிரி ஃப்ரைடே அது டே பிஃபோர் அஸ்டே கிரியேட் ஆன ஸ்டாடலோட அப்பர் வந்து 48,657 அண்ட் டவுன் சைடு வந்து 48,343. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்குறப்போ ஓவராலா பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம்னா 49,700 to 900 இருக்கிறது அப்பர் இதில். அதை பிரேக் பண்றப்ப நமக்கு மேலே 250 to 300 இருக்கு. அது நெக்ஸ்ட் ஜோன். டவுன் சைடில் பார்க்குறப்ப இந்த 48,650ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான சப்போர்ட். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 48,100 47,700 அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் வந்து ஸ்டாடல் வைஸ் அண்ட் சார்ட் வைஸ் இருக்கு. ஸோ இங்கேயும் பேங்க் நிஃப்டிலையும் அந்த ஃபால் வந்தப்போ நமக்கு இந்த 2 நாளாவே ஃபால் வருது அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு. ஸோ கால் ஷார்ட்டிங் அப்படிங்கிறது பெருசாக டெவலப் ஆகல. புட்ஸ் வந்து அன்வைண்டிங் அது மட்டும் தான் நடக்குது. ஸோ அதனாலதான் வந்து இந்த டவுன்ஃபால் வந்து இன்னும் ஃபர்தரா கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இன்னும் சில கன்ஃபர்மேஷன் வரும். இது இன் ஆப்ஷன் டேட்டா ஆர் ஃபியூச்சர்ஸ் டேட்டா. ஸோ இது ரெண்டுமே வராதனால நம்ம வந்து ப்ரிசியூம் வி ஆர் புல்லிஷ். ஸோ மார்க்கெட்ல வர சப்போர்ட்ஸ் கிட்ட நம்ம வாங்க போறோம். ஸோ இது வந்து ஒருவேளை இந்த ட்ரெண்ட் ரியல் டைம்ல சிலப்போ சேஞ்ச் ஆகும். அது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் கமெண்ட்ஸ்ல இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில புல்லிஷ் டு சைட்வேஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளுக்கு டேட்டால பேரிஷ்னஸ் வருது அப்படின்னா டேட்டா அப்படின்னு என்னன்னா நம்ம பாவ் காப்பி என்எஸ்சி வெப்சைட்ல வர பாவ் காப்பி டவுன்லோட் பண்ணி டேட்டா அனலைஸ் பண்ணுவோம். அதுதான் பாவ் காப்பி டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். when it comes to ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம எதை எடுத்துக்க போறோம் அப்படின்னா நிஃப்டி 50ல இருந்து 2 ஷேர்ஸ். ஒன்று வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ். அதாவது ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு
ஆஃப்டர் ஒரு ஃபால்க்கு அப்புறம் ஒரு பாட்டமிங் ஃபார்மேஷன், அதாவது இந்த 2750 அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்து ஒரு 2800 அந்த ஜோன்ல வந்து ஒரு சப்போர்ட்ஸ் டெவலப் ஆகுது. ஸோ நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டறப்ப கேப் 2965 சம்ஸ். ஸோ இதை பிரேக் பண்றப்ப நமக்கு வந்து ஃபர்தரா ஒரு அப்சைட் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி ட்ரேட் பண்ண போறோம். அடுத்ததா அப்போலோ ஹாஸ்பிட்டல். இதுல எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல ஃபார் ஓடிஎன் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தோம்னா அது ஒரு ஹை கிராஸ் பண்றப்ப நம்ம வீட்டில் எடுத்தோம். அடுத்ததா அப்போலோ ஹாஸ்பிட்டல். அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு நியூஸ் பேஸ்ட் ட்ரேடு. ஸோ ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்துச்சு மார்க்கெட்ல, அதாவது மண்டே. ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோ த்ரூ இல்லை. ஸோ இது வந்து மேலே போக ட்ரை பண்ணுது. ஸோ நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ணலாம்னா, இது வந்து அப்சைட்ல ஒரு ரிவர்சல் ட்ரேட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம 6200 ஆர் 6500 கால்ஸ் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம மார்க்கெட் ரியல் டைம்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ அப்புறம் வந்து F&Oல இந்தியா மார்ட். ஸோ இந்த ஷேர்லேயும் வந்து ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு பேசிங் ஃபார்மேஷன் வந்த பிறகு, அதாவது அரௌண்ட் 2400 to 500. ஸோ நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறோம்னா, இது ஃபர்தராக வந்து அப் டு 34 or 35 அது மாதிரி ஆன்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ ஏன்னா ஒரு பெரிய பிரேக் அவுட் நமக்கு நடக்குது 2 days பிஃபோர். ஸோ இதெல்லாம் தான் ஷேர்ஸ் வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணுறது. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் ஆர் சந்தேகங்கள் இருக்கா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் அல்லது காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் காண்டாக்ட் பண்ணலாம். டெலிகிராம் குரூப் வந்து ஒன்லி மெசேஜஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம், அதில் நீங்கள் ரெகுலர் அப்டேட்ஸ் பார்த்துக்கலாம். நன்றி.